தாராபுரம் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை மாதம் வளர்ப்பிறை முன்னிட்டு வெகு சிறப்பாக செண்பக சஷ்டி விரதம் நடைபெற்றது. கார்த்திகை மாதம் வளர்ப்பிறை வரக்கூடிய சஷ்டி மகா சஷ்டி என்று அழைக்கப்படும். இந்த நாளை சேர்த்து மொத்தம் 6 நாட்கள் விரதம் இருப்பதும் சூரசம்ஹாரம் பெருவிழாவுடன் சேர்த்து இந்த விரதம் நிறைவடையும். குழந்தை வரம் வேண்டி முருகனை நினைத்த விரதம் இருக்க அவரே குழந்தையாக பிறப்பார் என்பது ஐதீகம். ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை தேய்பிறைகளில் சஷ்டி திதி வருவது வழக்கம். அப்படி கார்த்திகை மாதத்தில் வரும் வளர்ப்பிறை சஷ்டிக்கு மகா சஷ்டி என அழைக்கப்படுகிறது. அந்த தினத்தில் அனைத்து முருகப்பெருமான் திருக்கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருப்பது வழக்கம். அப்படி 6 நாட்களும் விரதம் இருக்காத பட்சத்திலோ அல்லது ஏதோ சில சூழ்நிலையினாலோ அந்த சஷ்டியில் பின்படுத்த முடியாத காரணத்திற்காக கொண்டு வந்ததுதான் இந்த செண்பக சஷ்டி. இந்த தினத்தில் 6 நாட்களுக்கு உண்டான பலன்கள் செண்பக சஷ்டியான இன்று முழு பக்தர்களுக்கு கிடைக்கும் என கூறப்படுகிறது. அதேபோல இன்று திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் புதிய காவல் நிலையம் எதிரே அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்கோவில் ஒன்று அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மாலை 6 மணி அளவில் கோவில் வளாகத்தில் முருகப்பெருமானுக்கு 16 திரவியங்கள் பயன்படுத்தி மாபெரும் அபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் முருகனுக்கு சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான முருக பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றி சென்றனர். அதன் பின்னர் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக பிரசாதம் வழங்கப்பட்டது.